ஓகே ராமர், இந்த அவார்டை யாருக்கு டெடிகேட் பண்றீங்க? வாங்கினது வேற யாருக்கு மறுபடியும் கொடுக்கணுமா? என்னையா கஷ்டப்பட்டு வாங்கி ரொம்ப சந்தோஷமா முத ஒரு அவார்டு வாங்குறேன், யாருக்கு கொடுக்க போறேன்னு கேட்குறியா? என்னையா சும்மாச்சு அப்படி கொடுத்தா யாருக்கு கொடுப்பீங்கன்னு கேட்குறாங்க. கொடுத்தா வீட்டில் ஒண்டி கொடுப்பேன், வாங்கி வச்சுக்கிடுவாங்க. வீட்டில் நான் 4 கிலோ சிக்கனை வாங்கிட்டு போகிறப்ப குழம்பு வைக்கிறதுக்கு இது யாருக்கா ஒரு அன்பளிப்பாவோ இல்லை வந்து இதை உனக்காக நான் அர்ப்பணிக்கிறேன் கோயில் உண்டியில் போடுற மாதிரி போடுவாங்க இல்லையா, அது மாதிரி யார்கிட்டயா கொடுக்கணும்னா யார்கிட்ட கொடுப்பீங்க? ஒய்ஃப்ட்ட கொடுப்பேன். ஒய்ஃப்ட்ட கொடுப்பீங்க? ஆமாம். ஓகே, சூப்பர். ஸோ இதே வேற யார்ட்டையாவது கேட்டிருந்தா என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி நேரம் அழுதுருப்பாங்க. அவர் ரொம்ப நேரம் கழிச்சு ஒய்ஃப்ட்ட கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. சூப்பர். மாகாப்பா ஆனந்த், இந்த அவார்டை நீங்க அவருக்கு கொடுக்கறதுல உங்களுக்கு எவ்வளவு பெருமை அப்படின்றது எங்களுக்கு தெரியும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ராமருடைய பல கோடி ஃபேன்ஸில் நானும் ஒரு ஃபேனு. அதில் ஒரு கொஞ்சம் நெருங்கிய நண்பர் ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். அடிக்கடி வாங்குறது அவார்டு கிடையாது, நிறைய அடி வாங்கினதுக்கு அப்புறமேட்டு கிடைக்கிறது தான் அவார்டு. அது நம்ம ராமருக்கு கிடைச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை கொடுக்கறதுக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக நானும் வந்து உங்கள் கையால் அந்த அவார்டு வாங்குறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அண்ணே, நாங்களும் கூட நீங்கள் அவார்டு வாங்குறப்ப இங்கே நிற்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம்னே, பெருமைப்படுறோம்னே. அண்ணே எங்களுக்காக நீங்கள் வந்து பாடி நாங்கள் பார்த்துருக்கோம், நிறைய மிமிக்ரி பண்ணி பார்த்துருக்கோம். அவர் ஒரு மிகச்சிறந்த டான்ஸர். ஆமா, நான் தான் அதை வாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நேரில். இல்லை, இப்போ நிறையா நம்ம மிமிக்ரி பண்ணுறோம், காமெடி பண்ணுறோம், எல்லாம் மாரி இப்போ டான்ஸு ஒன்று இப்போ கொண்டு வந்து விட்டாங்க. நான் வரலைன்னே கொண்டு வந்து நீங்கள் பண்ணுங்கன்னாங்க. வந்தவுடனே அப்படி கையை காட்டினா ஃபுல்லாக ஆடியன்ஸ் ஃபுல்லாக ஒரே கைதட்டல், அடிக்கடி கைதட்டல். அவர் வந்தால் கையை மட்டும் தான் காட்டுறாரு, டான்ஸ் ஆட மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு 99 மார்க் கொடுத்துருந்தாங்க. இந்த கம்ப்ளைண்ட்லேருந்து 86 மார்க்காக குறைச்சிருக்காங்க இப்போ வரைக்கும். அதனால டான்ஸு வராது. அந்த 86 மார்க் டான்ஸை நாங்கள் ஒரு தடவை பார்க்கணுன்னு ஆசைப்படுறோண்ணே. ப்ளீஸ் ஒரே ஒரு பாட்டுக்கு எங்களுக்காக. பாட்டுக்கு ஆடவா? எஸ். சரி, இல்லை உன் பாட்டுக்கே ஆடுறியா? பேரோட தான் ஆடுவீங்களா? பேர் ராமரின் பாடல் தொகுப்பிலிருந்து சில பாடல்களை எடுத்து போட்டு விட்டீங்கன்னா அவரோட பாட்டுக்கு அவரே டான்ஸ் ஆடுவார். சிறப்பு. லாரன்ஸ் சார் பாக்குறாரு, அந்த ஸ்டெப்பை பார்த்துட்டு